நித்யானந்தா 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 நித்யானந்தா. எந்த அளவுக்கு விஷயம் மேம்போக்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். விஷயம் ஆழ்ந்து போக போக கூட்டம் குறையும். ஏன்னா எண்ணிக்கை குறையும். தியான சத்சங்கம் என்பதனால்தான் நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு கைப்பிடி அளவுதான் மக்கள் இருக்கிறோம். ஏன்னா தியான சத்சங்கம் என்பது சாதாரண ஒரு சமூக பிரச்சார கூட்டம் அல்ல, ஒரு சமூக கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற இடம் அல்ல. இது முழுக்க முழுக்க தனி மனிதனுடைய வாழ்க்கை, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பண்படுத்திக் கொள்ளும், வளமாக்கிக் கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்கும் கருத்துக்களை தெரிந்து கொள்கின்ற இடம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனித எழுச்சி உண்டாக வேண்டும் என்று தெளிந்த ஒரு தேடுதலும் தேவையும் இருப்பவர்கள் மட்டும் ஒன்று கூடுகின்ற இடம் தியான சத்சங்கம். ஒரு மேம்போக்கான சடங்குகள் நடக்கின்ற இடத்திலேயோ, வெகுஜன வேடிக்கைக்காக நடக்கின்ற பிரச்சார கூட்டங்களிலோ பல்வேறு விதமான மக்களையும் பெருங்கூட்டத்தையும் காணலாம். ஆனால் தியான சத்சங்கம் நடக்கும் இடங்களில் தனி மனிதர்களை மட்டும்தான் காண முடியும். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றதுக்காக இது கூட்டம் கிடையாது. இது தனி மனிதர்களின் தொகுப்பு. கூட்டம் அப்படிங்கிறது வேற, தனி மனிதர்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வேற. தனி மனிதர்களின் தொகுப்புனா ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வதற்கான தேடுதலோடு வந்திருக்கும் இடம். எந்த ஒரு சமூக காரணத்திற்காகவோ சமுதாய காரணத்திற்காகவோ நாம் இங்கு ஒன்று சேரவில்லை. கூட்டம் ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு. ஒரு சமூக காரணத்திற்காகவோ சமுதாய காரணத்திற்காகவோ ஒன்று சேருவது, இன்னொன்று தனி மனித எழுச்சிக்காக ஒன்று சேருவது. சமுதாய புரட்சியினாலோ சமூக எழுச்சியினாலோ உலகத்திற்கு எதையும் சாதிக்க முடியாது. தனி மனித எழுச்சி, தனி மனித உயர்வினால் மட்டும்தான் வாழ்க்கையிலோ உலகத்திலோ நாம் எதையும் சாதிக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதும் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதும் மட்டும்தான் சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரே வழி. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு. பல பக்தர்கள் கேட்கிறாங்க, சாமி உலகத்தை திருத்துறதுக்கு என்ன வழி? உலகத்தை திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மை திருத்த முயற்சி செய்வோம். உலகத்தை திருத்துறதுக்கு முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல நம்ம திருத்துறது. நம்மை திருத்தும் பொழுது தானாகவே உலகம் திருந்துகிறது. ஒரு சமூக எழுச்சியினாலோ சமூக புரட்சியினாலோ உலகத்தை மாற்ற முடியாது. தனி மனித எழுச்சியினால் மட்டும்தான் முடியும். நீங்க இங்க சேர்ந்திருக்கிற இங்க இருக்கும் எல்லோரும், இந்த அன்பர்கள் அனைவரும் தனி மனிதர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து எந்த அளவுக்கு பாடம் கற்றுக்கொள்ள முடியும், என்னால் எத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற தனி மனித எழுச்சியை தேடுகின்ற, தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்க முயற்சிக்கின்ற மனிதர்களின் தொகுப்புதான் இந்த இடம். அதுபோன்ற மனிதர்களால் மட்டும்தான் தியான சத்சங்கத்திலிருந்து முழுமையான பலனை பெற முடியும். முழுமையான பலனை பெற வேண்டுமானால் இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர வேண்டுமானால் தனி மனித உயர்வு என்கின்ற, தனி மனித எழுச்சி என்கின்ற இந்த ஒரே ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து எந்த அளவுக்கு இந்த கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையில் உபயோகமாகும், எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை என்னால் நடைமுறைப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு இதை நடைமுறைப்படுத்துவது,
என்று மட்டும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொதுவாகவே நாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஏதாவது ஆன்மீக இடங்களுக்கு போனோம்னா, இந்த பிரச்சாரம் நடக்கிற இடங்கள், ஆன்மீக விஷயங்கள் நடக்கிற இடத்துக்கு போனோம்னா, ஏதாவது ஒரு நல்ல கருத்தை கேட்டோம்னா கேட்கும் பொழுதே நினைச்சுப்போம், வீட்டுக்கு போய் வீட்டம்மாவுக்கு சொல்லணும், வீட்டுக்கு போய் மாமியாருக்கு சொல்லணும், வீட்டுக்கு போய் மருமகளுக்கு சொல்லணும்னு. மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாம் எந்த அளவுக்கு இதை உள்வாங்கிக் கொள்ள முடியும், நமது வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், நமது வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு உதவும் என்பதை மட்டும் ஆழ்ந்து யோசியுங்கள். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, மற்றவர்களுக்கு இது உதவ வேண்டும் என்பதற்காகவோ, மற்றவர்களுக்கு இதை போய் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதை பற்றியோ கவலைப்படாமல், உங்கள் வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு உதவும், உங்கள் வாழ்க்கையில் இதை வைத்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி மட்டும் யோசித்து இதை உங்கள் வாழ்க்கையில் உள்வாங்குவதற்கான முயற்சியை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதை உள்வாங்க முயற்சித்தீர்களானால் இது மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை, மிகப்பெரிய மன மாற்றத்தை, மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை இந்த தியான சத்சங்கங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தும்.